friends, Assalamualaikum. நாங்கள் இன்றைக்கி நல்ல டேஸ்ட்டாகவும் ஈஸியான மெத்தடில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் சமோசாக்கு கறி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி சமோசாக்கு பீஃப் கறி தான் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட பீஃப் கஞ்சியும் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வெல்கம் டு மைஃபா ரெசிபி. நீங்கள் இன்றைக்கு தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்டா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு யூடியூப்பில் ஃபஸ்ட்டில் வந்து காட்டும். ஃபஸ்ட்டுக்கு பீஃபை நல்லா நான் கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். இதை அப்படியே ப்ரெஷர் குக்கரில் எட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான வாட்டரும் எட் பண்ணுறேன். இதுக்கு தேவையான அளவு வாட்டர் எட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த பீஃப் அளவுக்கு வாட்டர் எட் பண்ணினீங்க என்றால் சரியாக வரும். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் எட் பண்ணிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பவுடரும் எட் பண்ணுறேன். கூடவே சில்லி பவுடரும் எட் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி எட் பண்ணுங்கள். இப்போ இந்த ப்ரெஷர் குக்கர் லிட்டை கவர் பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு இதை நான் நல்லா வேக வச்சு எடுக்கிறேன். நான் இதில் 200 கிராம் பீஃப் தான் எட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்கால என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் கட் பண்ணிட்டிருக்கிறேன். இந்த கறிக்கு தேவையான அளவு வெங்காயத்தை கட் பண்ணிட்டிருக்கிறேன். சரியாக 200 கிராம் பீஃபுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 3 மாதிரி எடுத்தீங்கன்னா சரியாக வரும். இதெல்லாம் கட் பண்ணிட்டு நான் வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ 20 மினிட்ஸ் ஆகிட்டுது ஃப்ரெண்ட்ஸ். பீஃப் நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வாட்டர் எல்லாம் நல்லா வற்றி நல்லா லைட்டாக பொரிஞ்ச மாதிரி பீஃப் வந்திருக்குது. இந்த மாதிரி வந்தேன்றால் பீஃப் கொஞ்சம் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சிடுங்க. இப்போ இதை அப்படியே நான் வேறொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடுத்து இதை கொஞ்சம் நல்லா ஆற வச்செடுக்கலாம். இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது நான் இங்கால வெள்ளைப்பூடு கட் பண்ணிட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எதுக்குன்றால் கஞ்சிக்காக வேண்டி கஞ்சிக்கு கொஞ்சம் வெள்ளைப்பூடு போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். எங்களோட வீட்டிலெல்லாம் கஞ்சி செய்ய கொலைக்கு வெள்ளைப்பூடு கொஞ்சம் கூடுதலாகவே எட் பண்ணுவாங்க. அது வாதத்துக்கும் நல்லம்னு சொல்லுவாங்க எல்லாரும். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வெள்ளைப்பூடு வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பூண்டுக்கு தான் எங்களோட ஊரில் வெள்ளைப்பூடுன்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் தோலெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கால என்னென்னா நான் பீஃப் கட் பண்ணிட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பீஃப் வந்து கஞ்சிக்காக வேண்டி தான் கட் பண்ணிட்டிருக்கிறேன். நான் ஒரு 150 கிராம் பீஃப் மாதிரி எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு எட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பீஃப் எடுத்துக்கோங்க. நான் பீஃபை இந்த மாதிரி நல்லா சின்ன பீஸாக கட் பண்ணி இருக்கிறேன். இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணினீங்க என்றால் நீங்கள் கஞ்சிலிருந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி ரைஸ் குக்கரில் தான் கஞ்சி செய்ய போகிறேன். ஏற்கனவே ப்ரெஷர் குக்கரில் கஞ்சி ரெசிபி ஒன்று அப்லோட் பண்ணிக்கிறேன். அதில் லிங்க்கு மேலே கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி 1 கப் ரைஸுக்கு வந்து ஒரு 4 கப் வாட்டர் மாதிரி இதில் எட் பண்ணுறேன். எட் பண்ணிட்டு இதுக்கு தேவையான கார்லிக்கும் எட் பண்ணுறேன். இதில் கொஞ்சம் உளுவரிசி எட் பண்ணிக்கோங்க. நான் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுவரிசி எட் பண்ணுறேன், அதாவது வெந்தயம். இது கொஞ்சம் மணமாய்க்கிறதுக்கு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையை மேட் பண்ணிட்டு அப்படியே நான் லிட்டால கவர் பண்ணிட்டு நல்லா வேக வச்சு எடுக்கிறேன். கஞ்சி இங்கால வேக கொலைக்க அடுத்தது நாம் ஏற்கனவே ஆற வச்சிருந்த இந்த பீஃபை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த அரைச்சி வச்சுக்கிறேன் இந்த பீஃபை வந்து கொஞ்சம் வறுத்து எடுக்கிறேன். ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு இந்த பீஃபை நல்லா கொஞ்சம் வறுத்தெடுங்க. இப்படி நீங்கள் வறுத்தெடுக்கக்குள்ளேக்கு சம்சால இந்த பீஃப் நல்லா கடிப்படும், பொரிச்ச மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்த மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.
நீங்கள் இதில் ஆயில் ஆட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் ஆட் பண்ணி நீங்கள் இதில் ஃப்ரை பண்ணினீங்க என்றால் இதில் ஆயில் கூடிடும். ஏற்கனவே சமோசா பாட்டிலையும் கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா இருக்கிறதால நீங்கள் வந்து இந்த கறியை கொஞ்சம் ட்ரையாகவே செஞ்சுக்கோங்க. ஆயிலை கொஞ்சம் குறைச்சி ஆட் பண்ணுங்கள். இப்போ இது கொஞ்சம் நல்லா வறுபட்டு வந்திக்குது. இதை அப்படியே நான் வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ ஒனியன் வதக்கிறதுக்கு நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை கொஞ்சம் பொரிஞ்சு வர கொள்ளைக்கு நான் இதில் சீரக சீட்ஸ் ஆட் பண்ணுறேன். இந்த சீரகம் கொஞ்சம் பொரிஞ்சு வர கொள்ளைக்கு நான் இதில் வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த வெங்காயத்தை நான் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் ஒரு 5 மினிட்ஸ்க்கு. வெங்காயம் வதங்கி வரக்குள்ளக்கி நான் இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டு க்ரீன் சில்லி ஆட் பண்ணுறேன். க்ரீன் சில்லி நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுங்கள். வெங்காயத்தை வதக்கிட்டு இருக்கக்குள்ளக்கே அங்கால சைடில் கஞ்சியும் நல்லா குக் ஆகிட்டு இருக்குது. நான் இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணுறேன். இதில் மஞ்சள் 1/4 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுங்கள். சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லாட்டி சில்லி ஃப்ளேக்ஸுக்கு பதிலாக உங்களுக்கு பெப்பர் ஆட் பண்ணவும் மேலும், அப்படி இல்லாட்டி சில்லி பவுடர் ஆட் பண்ணாலும் நல்லா தான் வரும். இதில் மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டு இந்த மசாலா அழிக்கிற பச்சை வாசனை எல்லாம் போகிறதுக்கு மசாலா இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் ஏற்கனவே இந்த அரைச்சி வச்சிருந்த இந்த பீஃப் இதில் ஆட் பண்ணுறேன். அரைச்சி வறுத்து வச்சிருந்த பீஃப் ஆட் பண்ணுறேன். பீஃப் ஆட் பண்ணதுக்கு அப்புறமாவும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயத்தில் இருக்கிற மசாலாவெல்லாம் பீஃப்லேயும் நல்லா இறங்கட்டும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட சமோசாக்கு ஃபில்லிங் கறி நல்ல டேஸ்ட்டாக ரெடி ஆகிட்டுது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக வரும். இப்போ அடுத்தது நம்ம இது கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டு அடுத்து சமோசாவில் ஆட் பண்ணலாம். கஞ்சிக்கு பீஃப் கறியை நான் ப்ரெஷர் குக்கரில் தான் குக் பண்ண போகிறேன். ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ணிட்டு அடுத்தது கஞ்சியில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ ப்ரெஷர் குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டு இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் இதில் பச்சை வாசனை போகிறதுக்கு இதில் பாதி வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு இதை கொஞ்சம் வதக்கி விடுறேன். இது கொஞ்சம் வதங்கிட்டு வரக்குள்ளக்கு நான் இதில் கருவேப்பிலையும் ஆட் பண்ணுறேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு வரக்குள்ளக்கு பாதி தக்காளிக்காவை இதில் ஆட் பண்ணிட்டு இதையும் கொஞ்சம் வதக்கி விடுறேன். இந்த தக்காளிக்காவும் கொஞ்சம் வதங்கிட்டு வரக்குள்ளக்கு நான் இதில் பீஃப் ஆட் பண்ணுறேன். தக்காளி மிச்சம் வதங்கொண்டியில் கொஞ்சம் லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ இது கூட சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டு சால்ட் வந்து தேவையான அளவு ஆட் பண்ணுறேன். சீரகம் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு வாட்டரும் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் ஆட் பண்ணக்குள்ளக்கு இந்த பீஃபை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுங்க. 1 இன்ச் அளவுக்கு மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுங்க. இப்போ இந்த ப்ரெஷர் குக்கரில் லிட்டை கவர் பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வச்சிடுங்க. இப்போ இந்த சமோசாக்கு நாங்கள் செஞ்சு வச்சுருந்த கறி நல்லா ஆறி வந்திக்குது. இப்போ சமோசா பாட்டியில் வந்து எப்படி கறியை வச்சு சுற்றுறதுன்னு பார்ப்போம். நான் ஏற்கனவே சமோசா சீட் எப்படி செய்கிறேன்ற ரெசிபியும் அப்லோட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும்னால் மேலுக்கு லிங்கை கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த கறியில் நான் ஒரு 25 சமோசா மாதிரி செஞ்சு எடுத்தேன். ஒரு 25 சமோசாக்கு இந்த கறி போதுமாக இருந்துச்சு எனக்கு. நீங்கள் இந்த வீடியோவை இன்றைய தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்டால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணிவிட்டு கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவையாலும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கறி நல்ல டேஸ்ட்டாக வரும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் சமோசாக்கு மட்டும் இல்லாமல் வேறு சோட்டிஸுக்கும் இதே மாதிரி கறி செஞ்சு நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா சமோசாலையும் கறி ஆட் பண்ணதுக்கப்புறமா அடுத்தது சமோசாவுக்கு எப்படி கரைச்சி சமோசாவில் ஒட்டுறதுன்னு பார்ப்போம். அதோடு எங்கள்ட பீஃப் கறி மங்கால வெந்துட்டு இருக்குது. பீஃப் கறியும் எப்படி கஞ்சியில் ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை ஆட் பண்ணிட்டு இதுக்கு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா கரைச்சி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டதுக்கு அப்புறமா இதை அப்படியே சமோசால அப்ளை பண்ணுறேன். எல்லா சமோசாலையும் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் இது ஃப்ரை பண்ணக்குள்ளைக்கு பிரியாமைக்கு வரும். நான் இன்றைக்கி எல்லா சமோசாவும் ஃப்ரை பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சத்தை அப்படியே ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக தான் ஃப்ரை பண்ண போகிறேன். உங்களுக்கு இது ஃப்ரீசரில் வச்சு மிச்சம் நாளைக்கு பிறகு எடுத்து யூஸ் பண்ணிடலாம். இப்போ இதை அப்படியே ஃப்ரீசரில் வச்சுட்டு வந்துடுறேன். இப்போ அடுத்தது நம்ம கஞ்சியை செக் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கஞ்சி கொஞ்சம் நல்லா வெந்து வந்திக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி நல்லா குழஞ்சி வந்திக்குது. இதை நான் கொஞ்சம் நல்லா மெஷ் பண்ணி விட்டுறேன். நல்லா மெஷ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நான் இதில் கோகோனட் மில்க் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு கஞ்சியில் எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு மாதிரி பார்த்து நீங்கள் கோகோனட் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே கோகோனட் மில்க் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இங்கே அப்படியே எங்களோட பீஃப் கறியும் நல்லா வெந்து வந்திக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா குக்காகி வந்திக்குது. இப்போ இதை அப்படியே எடுத்து கஞ்சியில் நான் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, இதுக்கு சால்ட் சரியாக இருக்குதாண்டு. எனக்கு கொஞ்சம் சால்ட் போதாத மாதிரி இருந்துச்சு. நான் கொஞ்சம் இதில் சால்ட் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை ஒரு 5 மினிட்ஸ்க்கு மாதிரி நல்லா குக் பண்ணி எடுக்கிறேன். இந்த பீஃபும் கஞ்சும் நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் லைட்டாக குழஞ்ச மாதிரி குக் ஆகி வரட்டும். நாங்கள் செஞ்சு வச்சுருந்து சமோசாவும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணி எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கஞ்சியும் நல்லா குக்காகி வந்திக்குது. நல்லா பீஃபோடு மிக்ஸ் ஆகி நல்லா குக்காகி வந்திக்குது. இப்போ இதை அப்படியே ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கிறேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கஞ்சி நல்லா சூப்பராகவே வந்துருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சமோசாவும் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லோரும் விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.